சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் வாரியத்தின் சார்பாக ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி அந்த அடிக்கல் நாட்டின பணிகளை தொடர்ந்து கண்காணித்து விரைவாக மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வரும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய துறையின் செயலாளர், மெட்ரோ எம்டி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் வந்திருக்கிறோம். இந்த திட்டத்தினுடைய மதிப்பீடு மொத்தம் 4276 கோடியே 44 லட்சம். இந்த திட்டத்தினுடைய மொத்த மதிப்பீடு. இந்த திட்டத்தில் பயன்பெறும் மக்களுடைய எண்ணிக்கை 22,67,000 மக்களுக்கு இது பயன்பெறும். எனவே சென்னை பெருநகர, சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகள் கீழ்ப்பாக்கம், கேகே நகர், வேளச்சேரி, சூளமேடு, புது வேளச்சேரி, பள்ளிப்பட்டு, நந்தனம், மயிலாப்பூர் தெற்கு நீரோட்டு நிலையம், வள்ளுவர் கோட்டம், போரூர், ராமாபுரம், மணப்பாக்கம், நந்தம்பாக்கம், முகிலிவாக்கம், ஆலந்தூர் பகுதி, தாம்பரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள், பெருநகர சென்னை மாநகராட்சி அருகில் உள்ள 20 ஊராட்சி பகுதிகள். இந்த பகுதிகளில் 22.67 லட்சம் மக்களுக்கு இது பயன்பாட்டுக்கு வருகிறது. இப்போது முதல் சுற்றுச்சுவர் கட்டுகிற நடைபெற்று வரும் பணிகள், சுற்றுச்சுவர் கட்டுமான பணி, சுத்திகரிக்கப்பட்ட நீர் சேகரிப்பு தொட்டி, அதே மாதிரி நீர் சேகரிப்பு தொட்டி, கசடுகளை கட்டுப்படுத்தும் பிரிவு, நிர்வாக கட்டிடம், கடல் நீரை உட்கொள்ளும் கட்டமைப்பு, பண்டக சாலை, ஊடுருவி தொட்டி, நடுநிலைப்படுத்தும் தொட்டிகளுக்கான வேலைகள் நடைபெறுகிறது. இன்டர்பட்டிருக்கிறது. ஆகாய தாமரை அகற்றப்பட்டு கொண்டு வருகிறது. தொடர்ந்து அந்த பணியை கண்காணித்திருக்கிறோம். அனைத்து பகுதிகளுக்கும் பொறியாளர்கள் சென்று நேரடியாக எங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்துவிட்டு மழை பெய்தால் உடனடியாக தண்ணீர் வடிகிற வரை அந்த பணிகள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். வருடம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் மெட்ரோ பணி நடக்கிற காரணத்தால் மெட்ரோக்காரர்கள் அதை தோண்டி அடைத்து விடுகிறார்கள் பல இடங்களிலே. அந்த இடங்களெல்லாம் பார்த்து எடுக்க வேண்டியிருக்கிறது. அனைத்து சப்வேயும் கிளீனாக, ஒரே ஒரு கணேசபுரம் சப்வே தவிர அனைத்து சப்வேவும் இந்த வரை எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் எல்லாம் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறோம். அவரு சொல்லுவார், அவர் நடக்குன்னு எங்களுக்கு மாலையா போடுவாரு. அவர் அப்படித்தான் சொல்லுவாரு. நாங்க வேலை பார்த்துட்டு, நீங்க சொல்லுங்க நாங்க வேலை பார்க்கறோமா இல்லையான்னு அவர் சொல்லுவாரு.